அனைவருக்கும் வணக்கம். வால்மீகி எழுதின ராமாயணத்துல எவ்வளோ ஸ்லோகங்கள் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. 24,000 ஸ்லோகங்கள்னு. ஆனா அந்த 24,000 ஸ்லோகங்களையும் வால்மீகி தான் எழுதினாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா குறைந்தபட்சம் வால்மீகி அவர்கள் ஒரு 6,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த முனிவர். அவர் எழுதின ராமாயணம் ஓலைச்சுவடிகள் வழியா நாடு முழுவதும் பரவியது. நம்ம நாடு இந்த கடந்த 6,000 ஆண்டுகள்ல பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளை சந்திச்சிருக்கு. அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த ராமாயணத்துல பல்வேறு இடைச்செருகல்கள் நடந்திருக்கு. மிகைப்படுத்துதல் நடந்திருக்கு. பிழைகள் கூட வந்திருக்கு பிரதிகள்லாம் எடுக்கிறப்போ. இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேக்குறீங்களா? இதுல ஒரு குஜராத்தில் இருக்கிற ஒரு யுனிவர்சிட்டியோட பங்கு ரொம்ப மகத்தானது. அது என்னன்னு பார்க்கலாமா? 1800கள்ல ஓலைச்சுவடிகள்ல இருந்து இருக்கிற ராமாயணத்தை பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா பாம்பேல நிர்ணய சாகர் பிரஸ்ன்னு ஒன்று இருக்கு. இது ரொம்ப பாப்புலரான ஒரு பிரஸ் அந்த காலத்துல. நிறைய சமஸ்கிருத நூல்களை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வட இந்தியால புழக்கத்துல இருந்த ராமாயணத்தை ஓலைச்சுவடிகள்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பிரிண்ட் போட்டிருக்காங்க. அதுல 24,000 ஸ்லோகங்கள் இருந்தன. அதே மாதிரி கல்கட்டால ஒரு ராமாயண வெர்ஷன் பிரிண்ட் ஆயிருக்கு 1800கள்ல. இதுக்கு வந்து கவுடா எடிஷன் இல்ல கொரேஷியா எடிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இதுல 19,700 ஸ்லோகங்கள் இருந்திருக்கு. இதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் எடிஷன்னு ஒன்று பாப்புலராக இருந்திருக்கு. அதுலேயும் கிட்டத்தட்ட 24,000 ஸ்லோகங்கள் இருந்திருக்கு. இதுதான் 1800களில் இருந்த டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் 1951ல் குஜராத்தில் பரோடாவில் இருக்கிற மகாராஜா சயாஜிராவ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற பல்கலைக்கழகத்தில் ராமாயணத்தோட கிரிட்டிக்கல் எடிஷனை ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராஜெக்டை ஆரம்பிச்சிருக்காங்க. கிரிட்டிக்கல் எடிஷன்னா என்னது? ஆஹ் ஒரு நம்பகமான மூலநூல் வால்மீகி எழுதின ராமாயணத்தை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இதுதான் அந்த ப்ராஜெக்டோட நோக்கம். அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? இந்தியா முழுவதும் பிரயாணிச்சு கிட்டத்தட்ட 12 13 எழுத்து வடிவத்தில் இருக்கிற பல்வேறு ஓலைச்சுவடிகள் ராமாயண ஓலைச்சுவடிகளை சேகரிச்சாங்க. நேபாளத்துலேருந்து சேகரிச்சாங்களாம், தென்னிந்தியாவில் பல்வேறு பகுதிகள், வட இந்தியாவில் பல்வேறு பகுதிகள். இதில் எழுத்து வடிவம் பார்த்தீங்கன்னா கிரந்த எழுத்துக்களில் இருந்த ஓலைச்சுவடிகள், தேவநகரி, தெலுங்கு, மலையாளம், சாரதா எழுத்துக்கள், நெவாரி, நந்தி நாகரின் பல்வேறு எழுத்து வடிவத்தில் இருக்கிற ஓலைச்சுவடிகளை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நமக்கு தெரியும் இல்லையா, ராமாயணத்தில் 7 வால்யூம்ஸ் இருக்கு. ஒவ்வொரு வால்யூமுக்கும் இந்த 3000 ஓலைச்சுவடிகள்லேருந்து ஒரு 60லேருந்து 70 ஓலைச்சுவடிகளை செலக்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி செலக்ட் பண்ணாங்க? எந்த ஓலைச்சுவடிகள்லாம் எழுத்து தெளிவாக இருக்கு, அப்புறம் எதெல்லாம் முழுமையாக இருக்கு, அப்புறம் எதெல்லாம் தனித்துவமாக விளங்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒவ்வொரு வால்யூமுக்கும் 60லேருந்து 70 ஓலைச்சுவடிகளை கலெக்ட் பண்ணி அந்த 70 ஓலைச்சுவடிகளையும் லைன் பை லைனாக ஆராய்ச்சி செய்து எழுத்து பிழைகள் வார்த்தை பிழைகளை கரெக்ஷன் பண்ணி எதெல்லாம் பிற்சேர்க்கையாக இருக்கும்னு சொல்லிட்டு அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி செய்து ஒவ்வொரு வால்யூமாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது 7 வால்யூமும் பிரிண்ட் பண்ணதுக்கு எவ்வளோ காலம் ஆயிருக்கு தெரியுமா? கெஸ் பண்ணுங்களேன் கொஞ்சம். 25 ஆண்டுகள். 1951ல் ஆரம்பிச்ச இந்த ப்ராஜெக்ட் 1975ல் தான் முடிஞ்சிருக்கு. 7 வால்யூமும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த காலேஜில். ஒரு 25லேருந்து 30 சமஸ்கிருத அறிஞர்கள் இதில் அவங்களோட வாழ்நாளில் ஒரு பெரும் பகுதியை செலவழித்து இந்த ஒரு மகத்தான பணியை செஞ்சுருக்காங்க. இவங்க கிரிட்டிக்கல் எடிஷனில் ஒரு 5,000 ஸ்லோகங்கள் பிற்சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கியிருக்காங்க. இந்த கிரிட்டிக்கல் எடிஷனில் வந்து 18,670 ஸ்லோகங்கள் தான் இருக்குது. இதுதான் வால்மீகி ஒரிஜினலாக எழுதின ராமாயணம் அப்படின்னு நம்பப்படுது இப்போ. இது இப்போ கூட ஆன்லைனில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ ஒரு 7-8 வருஷம் முன்னாடி பிபேக் டெப்ராய் அப்படிங்கிறவர் ராமாயணத்தை சமஸ்கிருதத்துலேருந்து இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அந்த புக்கு ரொம்ப பாப்புலராக இருக்குது மக்களிடையே. அவர் வந்து இந்த பரோடா எடிஷனை பேஸ் பண்ணி தான் தன்னோட மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறாரு. ஸோ நம்ம நாட்டோட வரலாறு ராமாயணத்தை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு குஜராத்தில் இருக்கிற மகாராஜா சயாஜிராவ் யூனிவர்சிட்டியோட பங்கு என்னன்னு நம்ம பார்த்தோம். இதே மாதிரி நம்ம நாட்டோட இலக்கியங்களை நம்ம அறிவியல் பூர்வமாக பார்க்குறப்போ கண்டிப்பாக நம்ம நாட்டோட வரலாறை நம்ம கரெக்டாக கட்டமைக்க முடியும். இப்போ வயல்வெளியில் பார்த்துருப்போம்ல, அறுவடைக்கு அப்புறம் இந்த நெல்லும் பதரும் சேர்ந்து இருக்கும். அந்த பதரெல்லாம் பிரிச்சுட்டு நெல் மணிகளை மட்டும் கலெக்ட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அதே மாதிரி தான் நம்ம இலக்கியங்களை எப்போ அறிவியல் பூர்வமாக நம்ம ஆராய்ச்சி செய்து பார்க்குறப்போ
அதில் இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் ஒதுக்கிட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக அது வரலாறு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனலோட நோக்கமும் அதுதான். நம்ம நாட்டோட பண்டைய வரலாறை மீட்டெடுக்கிறது தான். இன்னைக்கு நம்ம பேசின விஷயம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.